Good evening, students. Start பண்ணுவோம். ஓகே, நாங்கள் இன்னைக்கு பைத்தன் ஃபைல் ஹேண்ட்லிங் தான் சொல்லியிருந்தேன். எனவே நாங்கள் இன்னைக்கு அதுக்கு முன்னுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்கறதுக்கு, அது வந்து பைத்தன் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது டெஃப்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பைத்தன் படிச்சிருந்தீங்கன்னா அந்த அதாவது டெஃபினேஷன்னு சொல்கிறது தான் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷனை பற்றி தான் இன்னைக்கு நாங்கள் ஃபுல்லாக கதைக்க போகிறோம். ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் எப்படி கால் பண்ணுறது, முக்கியமாக ஃபங்க்ஷன் பாடியில் என்னெல்லாம் இருக்கும், அதே மாதிரி ஃபங்க்ஷன்லேருந்து வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணலாமா, ஃபங்க்ஷன்ஸுக்கு வேல்யூ அனுப்பலாமா அப்படின்னு சொல்கிற பகுதிகள் தான் நாங்கள் தொடர்ந்து பேச போகிறோம். ரைட், அப்போ நாங்கள் டிரெக்டாக செக்ஷனுக்குள்ளே போவோம். பைத்தன் ஃபங்க்ஷன் மற்ற எல்லா லாங்குவேஜ்லேயும் ஜாவா, விபி, C++, எல்லா லாங்குவேஜ்லேயும் ஃபங்க்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி பைத்தன்ல அதை நாங்கள் டெஃப்னு சொல்லி தான் அந்த கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். அதாவது DEFன்னு சொல்லி தான் நாங்கள் அந்த டெஃபினேஷனுக்கு தான் ஷார்ட் ஃபார்ம்ல டெஃப்னு சொல்றது. ஆக்சுவலா பைத்தன்ல ஃபங்க்ஷனை பொறுத்தவரையில முக்கியமா 2 வகையான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பில்ட் இன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். நீங்க உள்ளமைக்கப்பட்ட செயல்பாடுகள்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம், அல்லது பில்ட் இன் ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆக்சுவலா பில்ட் இன் ஃபங்க்ஷன் நாங்கள் ஸ்டார்ட்ல இருந்து நாங்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் படிச்சுக்கிட்டே வந்தோம். அதாவது லிஸ்ட்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கதைச்சோம், அதாவது ஸ்ட்ரிங்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கதைச்சோம். அதாவது லிஸ்ட்ல நாங்கள் அப்பெண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். அதே மாதிரி ஸ்ட்ரிங்ல பாத்தீங்கன்னா லென்த்னு LEN சொல்ற ஒரு ஃபங்க்ஷன். அதெல்லாம் பைத்தன்ல பில்ட் இன் ஃபங்க்ஷன், பைத்தனாலே டெவலப் பண்ணப்பட்ட ஃபங்க்ஷன். அது நான் அந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல, அந்த ஃபங்க்ஷன் நேம அந்தந்த குறிப்பிட்ட டேட்டா ஸ்ட்ரக்சர், அதாவது லிஸ்டா இருந்தா லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிங்குக்குரிய ஃபங்க்ஷன், டிக்ஷனரிக்குரிய ஃபங்க்ஷன்ஸ், அப்படி நாங்க ஒவ்வொரு பகுதிகளுக்கு ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிக்கா நேம்னு சொல்லி நான் அந்த ஃபங்க்ஷன் பேரை கால் பண்ணேன். இப்போ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். பட் இன்னைக்கு நாங்க பேச போறது பில்ட் இன் ஃபங்க்ஷனை பத்தி இல்ல. அது ஆல்ரெடி நாங்க நிறைய ஒவ்வொரு இடங்கள்லயும் அதை பத்தி பார்த்துட்டோம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி, அதாவது நீங்க ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னா உங்களால டிஃபைன் பண்ணப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் தான் நாங்க பார்க்க போறோம். அதாவது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், தமிழ்ல அது வந்து பயனர் வரையறுக்கப்பட்ட செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த பயனர் வரையறுக்கப்பட்ட செயல்பாடுகள் அப்படின்னு சொன்னா யூசர் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு நேம் ஒன்று கொடுக்கலாம், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள சில கார்ட்ஸ் கொடுக்கலாம், அந்த ஃபங்க்ஷன் வந்து வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் இது வந்து உங்களுக்கு சொல்றதோட ஒரு ப்ரோக்ராம்ல காட்டினா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு எனக்கு தெரியும். சரி, அப்ப நான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுல நாங்க என்ன மாதிரியான ஒர்க்ஸ் அப்படின்னு சொன்னோம், இதுவரை நாங்க பார்த்த இஃப் கண்டிஷன், லூப்ல எல்லாம் கேள்விகள் வரும். சம்டைம்ஸ் அவங்க ஒரு சின்ன நோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க கீழே கொஸ்டின்ல, நீங்க கட்டாயமா பைத்தன்ல ஃபங்க்ஷனை பயன்படுத்தி இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்க டிரெக்டா, நான் இதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேள்வி சொன்னா 2 இலக்கங்கள்ட ஆக பெரிய இலக்கங்களை காணணும். அதுக்கு நாங்க இஃப் கண்டிஷன்ல ஒரு கார்டு எழுதணும். சரி, அப்ப அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த இஃப் கண்டிஷன்ல அதே கொஸ்டின்ல கீழே ஒரு சின்ன பாயிண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஃபங்க்ஷன், பைத்தன்ல இருக்கிற ஃபங்க்ஷன், அதாவது பைத்தன்ல நீங்க ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்தி நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த மெத்தடை கையாளணும். சரி, அப்ப அதுக்காக தான் நாங்க இதுகள். அப்ப இது வந்து ஜஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஓவர் லைனோட தான் காட்ட போறேன், இந்த ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்ய போகுது. அதுக்கு பிறகு நாங்க கொஸ்டின்ஸ் கதைக்கிற நேரம் நாங்க இதுவரையும் பார்த்த லூப்ஸ், இஃப் கண்டிஷன் எல்லாத்தையும் நாங்க இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்றது நாங்க தொடர்ந்து வர கிளாஸஸ்ல பார்ப்போம். ரைட், இந்த ஃபங்க்ஷன் இது நான் உங்களோட டியூட்லையும் போட்டிருந்தேன். நார்மலா ஃபங்க்ஷன் வந்து இந்த கீவேர்டால, அதாவது டெஃப்னு சொல்ற ஒரு கீவேர்டால ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்க வைக்கிற பேர். சரி, அதாவது ஃபங்க்ஷனுக்கு நாங்க பேர் ஒன்று வைக்கலாம். சரி, அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் ஒன்று வைக்கலாம்னா பேர் கட்டாயம் வைக்கணும். அது பைத்தன்ல பயன்படுத்துற எந்த ஒரு கீவேர்டாகவும் இருக்கக்கூடாது. கீவேர்டு அப்படின்னு சொன்ன இஃப், வைல், பிரேக், கண்டினியூ, பாஸ் அப்படின்னு சொல்ற கீவேர்ட்ஸ் இருக்கு தானே பைத்தன்ல நாங்க பயன்படுத்துவோம். நீங்க இந்த மாதிரி கம்பைலர், கொமோடோ இல்லாட்டி அது மாதிரி கம்பைலர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அது ப்ளூ கலர்ல காட்டும். அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நீங்க பைத்தனுக்கு, அதாவது ஃபங்க்ஷன் நேமா வைக்க முடியாது. அடுத்தது 3வது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க ஏதாவது பெருமானங்களை உள்ளீடு செய்யணுமா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு பெருமானங்களை உள்ளீடு செய்யணும்னா அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிற பெராமீட்டர்ஸை நாங்க யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிற பெராமீட்டர்ஸ். அதுக்கு அடுத்தது இந்த நடுவுல இருக்கிற இந்த ஏரியா வந்து ஃபங்க்ஷன் பாடின்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்னென்ன நடக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஃபங்க்ஷன் பாடி.
அதுக்கு பிறகு ரிட்டர்ன் அப்படின்னு சொல்றது ஃபங்க்ஷன் வந்து பாருங்க, நான் இதுல கொடுத்துருக்கேன். ரிட்டர்ன் வந்து கட்டாயம் ரிட்டர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி ரிட்டர்ன் பண்றதுன்னா ரிட்டர்ன்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷன் என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுதோ அது ஒரு வேரியபிளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த வேரியபிளை நாங்க ரிட்டர்ன் பண்ணுவோம். இதுல சம்திங்னு சொல்லி இருக்கிற வேரியபிள். சரி, அப்ப நாங்க அந்த மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸ் ரிட்டர்ன் பண்றது, அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்குள்ள பெருமானங்கள் அனுப்புற விஷயங்கள் நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபங்க்ஷனை பத்தி பார்த்துட்டு போவோம். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்ப இவ்வளவு நேரம் ஒரு சஸ்பென்ஸ் மாதிரியே வச்சுட்டேன். ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்றது, பெராமீட்டர்ஸ் என்னது அப்படின்னு ஜஸ்ட் ஒரு உதாரணத்தை காட்டினா உங்களுக்கு ஒரு குழப்பம் ஒன்று இருக்கும். அது எப்படி அந்த ப்ரோக்ராம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ரைட், இப்ப அடுத்த நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன கார்டு ஒன்று இருக்கு. அதாவது ஃபங்க்ஷன், நாங்க ஃபங்க்ஷனுக்கு பேர் வச்சிருக்கிறோம் மை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி. அந்த ஃபங்க்ஷனுக்கு பாடிக்குள்ள அதாவது பிரிண்ட் ஹலோ ஃப்ரம் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ல நீங்க நோட் பண்ணீங்கன்னா ரிட்டர்ன் வேல்யூ இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைச்சா நீங்க ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் கீவேர்டை பயன்படுத்தலாம். சரியா, அடுத்தது அது ரிக்வயர்டு இல்லை, அது கட்டாயம் இல்லை. நீங்க கட்டாயம் ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. விருப்பம்னா ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷனை பொறுத்தவரையில ரிட்டர்ன் பண்ணாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன் ஒன்று இருந்தா கட்டாயம் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அதான் நீங்க பாக்குற 4வது லைன்ல இருக்கு. ஒரு ஃபங்க்ஷனை நீங்க கால் பண்ணா மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணும். சரி, அப்ப நார்மலா நாங்க பைத்தன்ல பார்த்திருந்தோம். இப்ப நீங்க நான் இந்த மாதிரி ஒரு கம்பைலர் யூஸ் பண்ணா இந்த பக்கம் இருக்கிற நம்பர்ஸ் படி அந்த ப்ரோக்ராம் வேலை செய்யணும். இந்த கார்டை இப்ப கவனிக்காதீங்க, அது அவசியம் இல்லை. இப்ப இந்த நம்பர்ஸ் படி இந்த ப்ரோக்ராம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இந்த நம்பர் படி ப்ரோக்ராம் வேலை செய்யும். பட் பைத்தன்ல ஃபங்க்ஷன் படி பார்த்தோம்னா இந்த டெஃப் ஃபங்க்ஷனை நாங்க கால் பண்ணாம அந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யாது, ஒர்க் பண்ணாது. அந்த டெஃப் ஃபங்க்ஷன் வந்து நாங்க கட்டாயம் என்ன செய்யணும், ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அந்த கால் பண்றது தான் நாங்க இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். மை ஃபங்க்ஷன் 4வது லைன்ல பாருங்க, நாங்க ஃபங்க்ஷனை கால் பண்றோம். அப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன். இந்த ப்ரோக்ராம்ல முதலாவதா எந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொன்னா 4வது லைன் தான் முத எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது 4வது லைன் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த மை ஃபங்க்ஷன் கால் ஆனோன்னு இவர் திரும்ப 4வது அப்படியே எங்க போகும், இதுக்குள்ள போகும். இதுக்குள்ள நாங்க எந்த பெராமீட்டர்ஸ் பெருமதிகள் எதுவுமே நாங்க உள்ளீடு செய்யல. அதே மாதிரி பெருமதிகள் எதுவும் வெளியீடு எடுக்கவும் இல்லை. நாங்க பெருமதிகள் எடுக்காம ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம். அந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதாவது மை ஃபங்க்ஷன் அதே நேம். சரியா, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஹலோ ஃப்ரம் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த பிரிண்ட் வேலை செய்யும். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனை பத்தி அதாவது டெஃப்னு சொல்றதை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனுக்காக தான் நாங்க இதுல யூஸ் பண்ணோம். நீங்க யோசிக்கலாம், இதுக்கு தான் டைரக்டா பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட்னு கொடுத்துடலாமே, அதை ஹலோ ஃப்ரம் ஃபங்க்ஷன் கொடுத்துடலாம், அது ஓகே. பட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும்னா நீங்க இப்படிதான் ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். அப்ப இதுல நீங்க முதலாவது லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் நாங்க கால் பண்ணா தவிர மற்றபடி அந்த ஃபங்க்ஷன் உள்ளது வேலை செய்யாது. சரி, அப்ப அதான் பைத்தன்ல இருக்கிற ஃபங்க்ஷன். பைத்தன்ல இருக்க ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க எல்லா கார்டையும் கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ற மாதிரி இதுல 4வது லைன்ல இருக்கு பாருங்க, அந்த ஃபங்க்ஷன்ல கால் பண்ற மாதிரி எதுவுமே நீங்க கொடுக்காட்டி அந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யாது, ஒர்க் பண்ணாது. அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. அதாவது இந்த உதாரணம் படி இந்த பிரிண்ட் ஹலோ ஃப்ரம் அ ஃபங்க்ஷன் சொல்ற இந்த 2வது லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அப்படி நாங்க கால் பண்ணாட்டி, இங்க நாங்க கால் பண்ணிருக்கிறோம் 4வது லைன்ல. அப்ப நாங்க பிரிண்ட் ஹலோ ஃப்ரம் அ ஃபங்க்ஷன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் வேலை செய்யும். சரி, அப்ப நாங்க இன்னொரு உதாரணத்துக்கு போவோம். சரி, அப்ப இதுல நான் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் திரும்ப ஒரே ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கிறேன். அதே மாதிரி முதல் ஃபங்க்ஷன்ல பாருங்க, ஜஸ்ட் பெராமீட்டர்ஸ்ல எதுவுமே இல்லை. நாங்க இதுல சொன்னது இது தானே பெராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த பிராக்கெட்ல பாருங்க, இது எம்டியா இருக்கு, இதுவும் எம்டியா இருக்கு. சரி, அப்ப நாங்க கால் பண்ண இடத்துல எந்த பெருமானமும் கொடுக்கல. அதே மாதிரி இங்கேயும் நாங்க எந்த பெருமானமும் கொடுக்கல. அப்ப இந்த ஃபங்க்ஷன் எதையுமே இன்புட் பண்ணாதுன்னு அர்த்தம். பட் இதுல நாங்க ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பெருமானத்தை இன்புட் பண்ணுது, ஸ்ட்ரிங் வேல்யூவை இன்புட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவுட்புட்டை பார்க்க முன்னுக்கு ஒவ்வொரு லைன் பை லைன் அந்த கார்டை பாருங்க. இப்ப நான் இதுல பாருங்க ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கேன், இதுதான் முதலாவது லைனா எக்ஸிக்யூட் ஆகிற கார்டு. சரி, அப்ப நீங்க யோசிக்கலாம் இந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யுமே அப்படின்னு சொல்லி. இந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யாது, இதை கால் பண்ணா மட்டும்தான் வேலை செய்யும். முதலாவது லைன் 2வது லைனும் ஸ்கிப் ஆகி 3வது லைன்ல தான் கால் ஸ்டார்ட் ஆகும். அப்ப அங்க 3வது லைன்ல ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ஃபங்க்ஷனை கால் பண்றது மட்டும் இல்ல, அதுக்கான ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம், அந்த பெராமீட்டர்ஸ் ஜனான்னு சொல்ற ஒரு ஸ்ட்ரிங்கை நாங்க என்ன செய்யறோம், அனுப்புறோம். அந்த ஸ்ட்ரிங் எந்த வேரியபிள்ல போய் விழும், இந்த ஜனான்னு சொல்ற வேர்ட் வந்து இந்த
f நேம்னு சொல்ற வேல்யூல போய் விழும். சரி, அப்ப இதுல print your name is f name அப்படின்னு சொல்றது your name is வந்துட்டு அதுல ஜனான்னு சொல்ற பேர் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகணும்னு அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். ரைட், அப்ப ஃபங்க்ஷன் முடிய அடுத்த 4வது லைனுக்கு போகும். 4வது லைன் திரும்ப ஒருக்கா அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணும். பட் அதுல வந்து இன்னொரு பெராமீட்டர், அது ஜமீன் சொல்ற ஒரு பேரை நாங்க என்ன செய்யறோம், இன்னொருக்கா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அனுப்புறோம். சிறப்பு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த வேல்யூ போனா அந்த எஃப் நேம் வந்து மாறி இருக்கும். இப்ப இந்த மாதிரி பிரிண்ட் ஆகுது. அடுத்தது 3வது, அது முடிய அடுத்த 5வது, அதாவது 5வதுன்னு சொல்றது 3வது ஃபங்க்ஷன், 3வது தரம் நாங்க அந்த ஒரு சேம் ஃபங்க்ஷனை கால் பண்றோம். அப்ப அந்த ஜோன் சொல்ற பேர் வந்து இந்த எஃப் நேம்னு சொல்ற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகி அந்த ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஆகும். பாருங்க, இந்த ஒரே ஃபங்க்ஷன் நாங்க 3 தரம் கால் பண்ணிருக்கிறோம். 3 தரமும் டிஃபரண்டான வேல்யூஸ் அனுப்பியிருக்கிறோம். அப்ப டிஃபரண்டான வேல்யூஸ் அனுப்பக்குள்ள அது அந்த ஃபங்க்ஷன் டிஃபரண்டான மாதிரி வேலை செய்யுது இல்லையா? முதல் தரம் ஜனான்னு பேர் கொடுத்தது, கடைசியா ஜோன்னு சொல்லி வருது. ரீசன், நீங்க கொடுக்குற பேர் நீங்க ஃபங்க்ஷனுக்கு அனுப்புற பெருமானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபங்க்ஷன் வந்து மாறலாம். அப்ப அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் நான் இதுல கொடுத்துருக்கேன். சரி, அப்ப நீங்க இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃபங்க்ஷனுக்கு பெருமானங்கள் கொடுக்கலாம். சரி, அப்ப நாங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். ரைட், இப்ப அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போவோம். சரி, இதுல வந்து 2 கார்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த கார்டு. அந்த ஃபங்க்ஷன்ல பாருங்க, கமா போட்டு 2 வேல்யூ டிரான்ஸ்மிட் பண்றேன், 2 வேல்யூ. சரி, அப்ப நான் அதை உங்களுக்கு உதாரணத்திலே காட்டினாலும் நான் இந்த உதாரணத்துல காட்டுறேன். சரி, இப்ப நான் ரன் பண்ணோன்னு என் பேர் அப்படியே டிஸ்பிளே ஆகுது. அப்ப நான் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 3வது லைன்ல தான் நாங்க இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம். இந்த 3வது லைன்ல தான் இந்த ஃபங்க்ஷனை நாங்க கால் பண்றோம். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணக்குள்ள அதுக்கு 2 வேல்யூ நாங்க என்ன செய்யறோம், இந்த கமா போட்டு 2 ஸ்ட்ரிங் வேல்யூவை நான் என்ன செய்யறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். முதலாவது இந்த வேல்யூவை நான் அனுப்புறேன், அதாவது அது எஃப் நேம்னு சொல்ற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி அடுத்த வேல்யூவை நான் அனுப்புறேன் எல் நேம்னு. அப்ப இதுல இருந்து நாங்க என்ன சொல்லலாம், ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு பெருமதி மட்டும் இல்லை, நீங்க கமா போட்டு டிஃபரண்டான 2-3 பெருமானங்கள் நீங்க கொடுக்கலாம். சரி, அப்ப அது ஒரு விஷயம். அடுத்தது நாங்க பார்ப்போம். இதுல நீங்க இப்ப இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வேல்யூ போய் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி இப்ப நான் இதுல வந்து எல் நேமை டிலீட் பண்றேன். சரி, இப்ப எல் நேமை டிலீட் பண்றேன். இப்ப இந்த ஃபங்க்ஷன், அதாவது மை ஃபங்க்ஷன் நாங்க வச்சிருக்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரே ஒரு பெருமானத்தை தான் என்ன செய்யும், உள்வாங்கும். ஒரு பெருமானத்தை தான் உள்வாங்கும். அது தெரியும் தானே? சரியா, ஒரு பெருமானத்தை தான் உள்வாங்கும். பட் நீங்க ஃபங்க்ஷனை கால் பண்ற இந்த 3வது லைன்ல அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதோட அதுக்கு 2 பெருமானத்தை நீங்க என்ன செய்றீங்க, கொடுக்குறீங்க. அப்ப அந்த 2 பெருமானம் என்ன செய்யும், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போகும். பட் ஃபங்க்ஷன் எடுக்கக்கூடியது வந்து என்னது, ஒரு பெருமானம் தான். எஃப் நேம்னு சொல்ற ஒரு வேரியபிள் தான். அப்ப என்ன நடக்கும், அங்க எரர் ஒன்று வரும். பாருங்க, இதுல கொடுத்துருக்காங்க இந்த ஃபங்க்ஷனுக்குரிய ரீசன், மை ஃபங்க்ஷன் டேக்ஸ் 1 பொசிஷனல் ஆர்குமெண்ட். அதாவது இந்த மை ஃபங்க்ஷன் சொல்றது ஒரு ஆர்குமெண்ட்டை தான் டேக் பண்ணும், இன்புட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுல 2 கொடுத்துருக்காங்க. இந்த கால் பண்றதுல 2 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப அது ப்ரோக்ராம் வேலை செய்யுமா, வேலை செய்யாது. அப்ப அப்படி அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரி, அப்ப அந்த மாதிரி நீங்க இதுல இருக்கிற இன்புட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த ப்ரோக்ராம் நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ண போறேன். அதாவது நாங்க கொஞ்சம் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் இதுல. சரி, அப்ப நான் இதுல முதல்ல இருந்த மாதிரி அந்த ப்ரோக்ராமை கொண்டு வந்து போடுறேன். சரி, அப்ப இதுல நான் அடுத்தது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண முன்னுக்கு சரி, இதுல ஏ இன்புட் என்டையர் ஃபர்ஸ்ட் நேம். சரி, அப்ப இது அப்படி நான் காப்பி பண்ணி அடுத்த லைன்ல பி லாஸ்ட் நேம் சி ஏஜ்.
சரி, அப்ப நாங்க இன்ட் வேணா ஏஜுக்கு நாங்க இன்ட்னு கொடுக்கலாம். பட் இங்க நான் அதை யூஸ் பண்ண போகல. ரைட், இப்ப நான் அந்த ஏபிசியை நான் அந்த ஃபங்க்ஷன்ல பாவிக்க போறேன். அதே மாதிரி இதுல நாங்க இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல சரி, இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் கம்ப்ளீட் பண்ணல. இப்போ என்னென்ன கார்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. நான் அதை செப்பரேட் பண்ணி நான் உங்களுக்கு 3 இன்புட்ஸ் 3 இன்புட் இருக்கு. அதில் ஃபர்ஸ்டா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் இன்புட் பண்ணணும். அடுத்தது லாஸ்ட் நேம் இன்புட் பண்ணணும். அது பின்னு சொல்ற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி ஏஜை இன்புட் பண்றீங்க, அது சின்னு சொல்ற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். ரைட், இப்போ நாங்கள் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ற நேரம் இந்த ஃபங்க்ஷன்ல நாங்கள் அனுப்ப வேண்டிய பெருமானம் வந்து இதுக்கு பதிலா ஏ, அதே மாதிரி பி, அதே மாதிரி சி. இப்போ நான் இதுல வந்து ஏபிசின்னு 3 பெருமானங்களை நான் என்ன செய்றேன், இந்த ஃபங்க்ஷன்ல அனுப்புறேன். சரி, அப்ப இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணக்குள்ள உங்களுக்கு நான் இதுல இன்புட் பண்ண பெருமானத்தை நான் அங்க அனுப்புறேன். இங்க நான் அதுக்கு நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வேரியபிள் நான் வந்து எஃப் நேம், எல் நேம், அதே மாதிரி ஏஜ். சரி, இப்ப நாங்க இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் பண்ணதான்னு. சரி, என்டை ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம். சரி, இந்த ப்ரோக்ராம்ட அவுட்புட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை கொஞ்சம் சின்னதாக்குறேன். ரைட், இதுல உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ எக்ஸிக்யூட் ஆயிருக்கும், அதாவது 5வது லைன் எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். அதாவது இந்த லைன் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். இது என்டை ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம்னு சொல்றது. அப்ப ரவின்னு நான் இன்புட் பண்ணேன், அது ஏன்னு சொல்ற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அதே மாதிரி குமார்னு சொல்லி லாஸ்ட் நேம் நான் இன்புட் பண்ணேன், அது பின்னு சொல்ற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அதே மாதிரி இதுல நீங்க 25, அதாவது என்டையோ ஏஜ், சில வந்து 25ன்னு சொல்ற பெருமானம் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்ப நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ற நேரம் இதுல டைரக்டா அந்த பெருமானத்தை கொடுக்காம அந்த வேரியபிளை நான் அந்த இடத்துல யூஸ் பண்றேன், ஏபிசி. அப்ப அந்த ஏன்னு சொல்ற ஃபங்க்ஷன், அதாவது அந்த ஃபங்க்ஷன்ல ஏன்னு சொல்ற வேல்யூ அது வந்து எங்க போய் காப்பி ஆகும், எஃப் நேம்னு சொல்ற வேரியபிள்ல காப்பி ஆகும். அதே மாதிரி பில இருக்கிற பெருமானம், இந்த உதாரணம் பொறுத்தவரை குமார், இந்த பில இருக்கிற பெருமானம் வந்து எல் நேம்னு சொல்ற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும், அதாவது காப்பி ஆகும். ஒரு காப்பி அனுப்பப்படும், ஏட காப்பியோன் எஃப் நேமுக்கும், பிட காப்பியோன் எல் நேமுக்கும், சிட காப்பியோன் ஏஜுக்கு அனுப்பப்படும். அதுக்கு பிறகு நாங்க அந்த டெஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள நாங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் அங்க என்ன நடக்குது, உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. அதனால தான் பாருங்க, ரவிக்குமார் அப்படின்னு சொல்ற அந்த பேர் பிரிண்ட் ஆகிட்டு யோ ஏஜ் இஸ் 25 அப்படின்னு சொல்லி அந்த வேல்யூவும் உங்களுக்கு என்ன நடக்குது, அங்க பிரிண்ட் ஆகுது. ஏஜ்னு சொல்றது, பட் நாங்க இங்க சில தான் இன்புட் பண்ணிருக்கோம். அந்த சியை நாங்க இங்க ஏஜுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணனால அந்த ஏஜ்னா அந்த ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணிருக்கேன். சரி, எப்படி நாங்க ஃபங்க்ஷனை மாடிஃபை பண்ணலாம். ஆக்சுவலா இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நாங்க செய்யலாம், இது ஃபங்க்ஷன் இல்லாம டைரக்டா இன்புட் பண்ற மாதிரி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண வேண்டி வந்திருந்தா இந்த ஃபங்க்ஷன் பொதுவா நாங்க இந்த ஃபங்க்ஷன் நேமை வச்சு நாங்க கால் பண்ணலாம். சிறப்பா நாங்க ஃபங்க்ஷன் நேமும் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ஃபங்க்ஷன் நேம் இதுவும் சேமா இருக்கணும். அப்பதான் நீங்க கால் பண்ணக்குள்ள அதே மாதிரி ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ற பெராமீட்டர்ஸ், நீங்க எத்தனை பெராமீட்டர்ஸ் இந்த ஃபங்க்ஷன் ஏற்றுக்கொள்ளுமோ அத்தனை பெராமீட்டர்ஸ் மட்டும் தான் நீங்க இதுல கொடுக்கலாம். இந்த ஃபங்க்ஷன்ல 2 பெருமானம் தான் ஏற்றுக்கொள்ள முடியும்னா நீங்க 2 பெருமானம் மட்டும் தான் கொடுக்கலாம். அப்ப அதுக்கு மேலதிகமா கொடுத்தாலும் குறைவா கொடுத்தாலும் உங்க ப்ரோக்ராம் எரரை கொண்டு வருவோம். சரி, அப்ப நாங்க அடுத்த உதாரணங்களுக்கு போவோம். நான் அந்த எரர் வந்ததுக்கான காரணத்தையும் உங்களுக்கு சொன்னேன். இப்ப அதான் கீழே நான் கொடுத்துருக்கேன். ரைட், இதுல வந்து நாங்க இப்ப ஃபங்க்ஷன் கால் பண்ணிருக்காங்க பாருங்க. ஃபங்க்ஷன்ல அதே 3 பேரோட பேரை நான் போட்டிருக்கேன், கமா போட்டிருக்கேன். அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ள நாங்க எப்படி நம்ம நார்மலா வேல்யூ அனுப்புவோமோ அதே மாதிரி போட்டிருக்கிறோம். பட் இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல 3 வேல்யூ இருக்கு. அப்ப இங்க கட்டாயம் எத்தனை வேரியபிள் இருக்கணும், 3 வேரியபிள் இருக்கணும். அப்ப நான் முதல்ல சொன்ன ரூலே தான், 3 வேரியபிள் இருந்தா தான் இந்த ப்ரோக்ராம் வேலை செய்யும். பட் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து எத்தனை பெருமதி வரும்னு தெரியாத சந்தர்ப்பத்துல நீங்க என்ன செய்யலாம், முன்னுக்கு ஒரு ஸ்டார் மார்க்க போட்டு ஒரே பேர்ல போடலாம். அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா, ஒரு குழப்பம் ஒண்ணு வரும். இந்த ஒரு பேர்ல எப்படி இந்த 3 பேரோட பேரை நாங்க போடுவோம். உங்களுக்கு தெரியும் பைத்தன்ல டப்பிள்னு ஒரு டேட்டா டைப், அந்த டப்பிள் டேட்டா டைப்பா தான் அது என்ன நடக்கும், மாறும். லிஸ்ட் இல்ல, டிக்ஷனரி இல்ல, டப்பிள். அதாவது நான் இப்ப இந்த ஜனா, ஜமி, ஜோன்னு சொல்ற இந்த 3 பேரும் ஒரு டப்பிளா
இந்த கிட்ஸ்குள்ள ஸ்டோர் ஆவாங்க. அதுக்கான ரீசன் முன்னுக்கு ஒரு ஸ்டார். அப்ப நாங்க ஃபங்க்ஷன் கால் பண்ணக்குள்ள இல்லாட்டி ஃபங்க்ஷன்ல நாங்க ஸ்டார் மார்க் ஒன்று போட்டிருக்கோம். என்ன அர்த்தம்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணக்குள்ள இதுல என்ன பெருமானங்கள், அதாவது இந்த முறை 3, அடுத்த முறை 4, அடுத்த முறை 8 பேர் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன்ல இப்ப இது முதல் உதாரணம் மாதிரி இப்படி 2 பெருமானம்னு எங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியாத சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்வோம், இந்த மாதிரி ஒரு ஸ்டார் மார்க் ஒன்று யூஸ் பண்ணுவோம். அப்ப இது என்ன செய்யும், இந்த ஜனா ஜமி ஜோன்னு சொல்றது இந்த கிட்ஸ்ன்னு சொல்ற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். இந்த கிட்ஸ் வந்து என்ன டேட்டா ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தும் அப்படின்னா டப்பிள்னு சொல்ற டேட்டா ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு தெரியும் டப்பிள் டேட்டா ஸ்ட்ரக்சரை பத்தி நாங்க போன கிளாஸஸ்ல படிச்சிட்டோம். அது கொஞ்சம் டவுட்டா இருக்கிறாக்கள் அந்த வீடியோ எடுத்து பாருங்க பிறகு. அதாவது டப்பிள்னா என்னது. அப்ப அந்த டப்பிள் டேட்டா டைப்ல தான் இந்த கிட்ஸ் ஸ்டோர் ஆகும். இப்ப பாருங்க இதுல யங்கஸ்ட் சைல்ட் இஸ்ன்னு சொல்லி நான் இதை கிட்ஸ் 2ன்னு சொல்றேன். இது வந்து டப்பிள் அப்படின்னு சொன்னா சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா இது 0, இது 1, இது 2. அப்ப இது கிட்ஸ் 2 வந்து என்னது, இந்த ஜோ தான் இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். சரி, உங்களுக்கு கொஞ்சம் விளங்குறதுக்காக நான் இன்னொரு பிரிண்ட்டும் போட்டிருக்கேன். கிட்ஸை பிரிண்ட் பண்ணா பாருங்க, இந்த லைன் தான் அது. கிட்ஸை பிரிண்ட் பண்ண பாருங்க, அது டப்புல பிரிண்ட் ஆகுது. சரி, அப்ப நீங்க எடுத்துறாங்க இந்த பிராக்கெட்டை தான் அப்படியே எடுப்படுதுன்னு இல்லை, இதுல உள்ள பெருமானங்களை அது டப்புலா எடுக்குது. அதனால தான் அந்த பிராக்கெட் அங்க யூஸ் ஆகுது. அப்ப நாங்க இந்த லிஸ்ட்டுக்குள்ள இந்த 3 பெருமானமும் டப்புலா இருக்கும். நாங்க அதை பிரிண்ட் பண்ணலாம். நாங்க இந்த கிட்ஸ் வேல்யூவை பிரிண்ட் பண்ணலாம். ஆனா இந்த கிட்ஸ் வந்து என்னது, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் நீங்க பாவிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே வந்து நீங்க திரும்ப கிட்ஸை பயன்படுத்தினீங்கன்னா அது எரர் தான் கொடுக்கும். சரி, அப்ப இங்க வந்து இந்த கிட்ஸ்ன்னு சொல்றது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள மட்டும் வேலை செய்யற பெருமானங்கள். சரி, அப்ப நீங்க யோசிச்சு ஏதாவது ஃபங்க்ஷனை கால் பண்ண பிறகு கிட்ஸ்ன்னு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் உருவாகிருச்சுன்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியே, இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளதானே இந்த 2 லைனும், இந்த தானே ஃபங்க்ஷன் பாடின்னு சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு பாடிக்கு வெளியே வேற எங்கேயாவது நீங்க இந்த கிட்ஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னது, இது கிட்ஸ்ன்னு சொல்றது டப்பிள், அதை பிரிண்ட் பண்ணணும்னு நீங்க பிரிண்ட் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அது எரரா தான் வந்து முடியும். ஏன்னா அது வந்து இந்த டப்பிள் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் ஒர்க் பண்ணும். சரி, அப்ப இதை ஒருக்கா கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது நாங்க ஃபங்க்ஷன்ல எங்களுக்கு எத்தனை வேரியபிள், அதாவது எத்தனை வேல்யூஸ் வருதுன்னு தெரியாத சந்தர்ப்பத்துல முன்னுக்கு ஒரு ஸ்டார் போட்டு ஒரு வேரியபிளை நீங்க போட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த 3 வேரியபிளும் டப்புலா போய் ஸ்டோர் ஆகும். அப்ப நீங்க 2 பெருமானம் போட்டாலும் பிரச்சனை இல்லை, 10 பெருமானம் போட்டாலும் பிரச்சனை இல்லை, அந்த ஃபங்க்ஷன் அந்த பெருமானங்களை உள்வாங்கும். ஆனா அது டப்புலா தான் உள்வாங்கும். சரி, அப்ப அதுக்காக தான் நாங்க அப்படி போடுறோம். இதுல நீங்க முதல் உதாரணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நான் இதுல எஃப் நேமை ரிமூவ் பண்ணிட்டேன். அப்ப இங்க 2 பெருமானம், இது ஒரு பெருமானத்தை மட்டும் வச்சிருக்கனால எரர் ஒன்று வந்துச்சு. அதான் நான் சொன்னேன் இந்த ஃபங்க்ஷன் என்னது, அதாவது 1 பொசிஷனல் அது வந்து ஒரு பெருமானத்தை தான் எடுக்கும், பட் அதுல 2 பெருமானம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அது மாதிரி இப்படி நிறைய பெருமானங்கள் கொடுக்கல ஃபங்க்ஷன்ல எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா சம்டைம்ஸ் மாறலாம் அப்படின்னு சொன்னா நீங்க இப்படி போட்டு வச்சுட்டீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி பெருமானங்கள் அது என்ன செய்யும், அந்த ஃபங்க்ஷன் உள்வாங்கும். ரைட், இப்ப நாங்க அடுத்த உதாரணத்துக்கு போறோம். ஒவ்வொரு ஃபார்ம்ஸ், அதாவது ஃபங்க்ஷன் என்ன மாதிரி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். ரைட், இப்ப இந்த ப்ரோக்ராம் ஒர்க்கா வாட்ச் பாருங்க, எப்படி அந்த ப்ரோக்ராம் லைன் பை லைன் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு. உங்களுக்கு தெரியும் இதுல 3வது லைன் தான் முதல் பிரிண்ட் ஆகும். அதை பிரிண்ட் ஆகணும், அந்த 3வது லைன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த லைன் நம்பர்ஸ்ல 3வது லைன். இதுல பாருங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேரியபிளை உள்வாங்குது. அதாவது கண்ட்ரின்னு சொல்ற ஒரு வேரியபிள், ஒரு வேல்யூ நாங்க இன்புட் பண்ணலாம். பட் அங்க வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கண்ட்ரி ஈக்குவல் நோவேன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப கண்ட்ரி ஈக்குவல் நோவேன்னு கொடுத்தா நீங்க என்ன கண்ட்ரி இன்புட் பண்ணாலும் அது நோவேயாவா பிரிண்ட் ஆகுது, அல்லது நீங்க இன்புட் பண்ற கண்ட்ரி தான் அங்க கண்ட்ரி வேரியபிளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதான்னு பாருங்க. முதல்ல ஸ்வீடன் ஒரு நாட்டோட பேரை நாங்க அந்த ஃபங்க்ஷன்ல கால் பண்ணக்குள்ள பெராமீட்டர் அனுப்புறோம். அப்ப இந்த நோவே அதுல வேலை செய்யாது, இந்த ஸ்வீடன் தான் அதுல போயிட்டு ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி அடுத்தது எங்கட ஸ்ரீலங்காவை நான் இன்புட் பண்ணேன், ஸ்ரீலங்கான்னு வருது. அதாவது 5வது லைன்ல இருக்கிற 3வது ஃபங்க்ஷன், 3வது தடவை அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றது, அதை ஒருக்கா நல்லா கவனிங்க. அந்த ஃபங்க்ஷன்ல எந்த பெராமீட்டர்ஸும் இல்லை. இப்ப எந்த பெராமீட்டர்ஸும் இல்லாட்டி நார்மலா நாங்க பெராமீட்டர்ஸ் இல்லாம பெராமீட்டர்ஸ் உள்ள ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண எரர் வரும். பட் இங்க வந்து அப்படி பெராமீட்டர்ஸ் இல்லாம யாரும் கால் பண்ணா ஒரு டிஃபால்ட் வேல்யூ தான் இங்க நோவே. அதாவது பெராமீட்டர்ஸ் இல்லாம நீங்க ஒரு பெருமானத்தை இன்புட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த உதாரணத்துல இப்ப நான் இதுல லைன் அண்டர்லைன் பண்ணிருக்கிற அந்த லைன், அதாவது நான் அதுக்கு பெருமானம் ஒண்ணு கொடுக்கல. இப்ப நான் இதுல ஸ்வீடன், ஸ்ரீலங்கா, பிரேசில் மாதிரி இதுக்கு ஒரு பெருமானம் ஒண்ணு கொடுக்கல. அந்த பெருமானம் நாங்க அதை கால் பண்ணக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணக்குள்ள எந்த ஒரு பெருமானமும் டிரான்ஸ்ஃபர் ஆகாது இந்த ஃபங்க்ஷனுக்கு.
பட் இந்த ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரி ஈக்குவல் நோவேன்னு டிஃபால்ட் வேல்யூ, ஆக்சுவலா நாங்க அது சொல்லுவோம் டிஃபால்ட் வேல்யூன்னு. டிஃபால்ட் வேல்யூ அப்படின்னு சொன்னா டிஃபால்ட்டா கண்ட்ரி வந்து நோவேயா தான் இருக்கும். பட் நீங்க ஏதாவது ஒரு பெருமானம் கொடுத்தா அது மாறும். அப்ப நாங்க இதுல டிஃபால்ட்டா நாங்க இந்த பெருமானத்தை கொடுக்குறோம், டிஃபால்ட்டா இந்த பெருமானத்தை கொடுக்குறோம். பட் நாங்களும் சில பெருமானங்களை கொடுத்துருக்கோம். ஸ்வீடன், ஸ்ரீலங்கா, பிரேசில்னு சொல்ற பெருமானம். அப்ப நாங்க பெருமானம் கொடுத்து கால் பண்ணக்குள்ள அந்த பெருமானத்தை உள்வாங்குது. அந்த பெருமானம் ஒன்றும் கொடுக்காம கால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நோவேன்னு சொல்ற வேல்யூ வரும். இதே ப்ரோக்ராம் நீங்க கண்ட்ரின்னு மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மூணாவது லைன், அதாவது மூணாவதுனா 5வது லைன் எக்ஸிக்யூட் ஆகக்குள்ள 3வது தரம் ஃபங்க்ஷனை கால் பண்ற நேரம் எரர் ஒன்று வரும். என்னன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிருக்கிறோம், பட் இந்த ஃபங்க்ஷன் ஒரு பெருமானத்தை ரிக்வயர் பண்ணுதுன்னு சொல்லி எரர் ஒன்று வரும். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்ட்ரின்னு சொல்ற ஒரு வேரியபிளை ரிக்வயர் பண்ணுது, நீங்க ஒண்ணுமே கொடுக்காட்டி எரர் ஒன்று வரும். அப்ப இங்க அதுக்காக தான் கண்ட்ரி ஈக்குவல் நோவேன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப பெருமானம் கொடுக்காத சந்தர்ப்பத்துல அந்த கண்ட்ரி ஈக்குவல் நோவேன்னு சொல்ற வேல்யூவை தான் அது எடுக்கும். சரி, அப்ப அதையும் இருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப ஃபங்க்ஷன்ஸ் விதவிதமான முறையில நாங்க பார்த்துட்டோம். சரியா, ஒரு பெருமானத்தோட டிஃபால்ட் வேல்யூ ஒன்று கொடுத்து பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி இப்படி பெருமானங்கள் எத்தனைன்னு தெரியாத சந்தர்ப்பத்துல நாங்க முன்னுக்கு ஒரு ஸ்டார் மார்க் ஒன்று கொடுத்து ஃபங்க்ஷன் கால் பண்ணக்குள்ள நாங்க பார்த்தோம். அதே மாதிரி சிம்பிளான சில ஃபங்க்ஷன்ஸ் இதுகளை பார்த்தோம். ரைட், ஃபைனலா இன்னைக்கு கிளாஸ்க்குரிய ஃபைனல் விஷயம் என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ, அதாவது நாங்க பாஸ் பண்ணோம் ஸ்ட்ரிங்னு ஒரு வேல்யூ தான் பாஸ் பண்ணோம். இப்ப நாங்க ஒரு டிக்ஷனரியவே பாஸ் பண்ண போறோம். சாரி, ஒரு லிஸ்டையே நாங்க பாஸ் பண்ண போறோம். அதாவது ஃப்ரூட்ஸ்னு சொல்ற ஒரு லிஸ்ட்டை நாங்க என்ன செய்யறோம், இந்த முறை பாஸ் பண்றோம். சரி, அப்ப இதுல உங்களுக்கு தெரியும் முதலாவது எந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும், 4வது லைன் எக்ஸிக்யூட் ஆகும். சரி, 4வது லைன் ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் ஆப்பிள், பனானா, செரின்னு சொல்ற ஒரு லிஸ்ட் ஒன்று அங்க உருவாகும். சரி, அப்ப 4வது லைன்ல லிஸ்ட். அதுக்கு அடுத்தது மை ஃபங்க்ஷன். அப்புறம் இன்னொருத்தர் நீங்க இதுல ஒரு ஆள் கேட்டிருக்கீங்க, இந்த மை ஃபங்க்ஷன் சொல்றது கீவேர்டா? இல்ல, மை ஃபங்க்ஷன் வந்து நாங்க ஃபங்க்ஷன் பேர், முதல்ல நான் சொன்னேன் ஃபங்க்ஷன் பேர். இப்ப நீங்க நான் எல்லா உதாரணத்துக்கும் மை ஃபங்க்ஷன் போட்டோன்னு எடுத்துறாதீங்க. அந்த மை ஃபங்க்ஷனுக்கு பதிலாக நீங்க எந்த பேரும் கொடுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நல்ல கேள்விதான் அது. ஏன்னா நான் எல்லா உதாரணத்துக்கும் மை ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களுக்கு விருப்பமான பேர் கொடுக்கலாம். கொடுக்க வேண்டியது கட்டாயம் டெஃப், அது கீவேர்ட். ஓகே, சரி, இப்ப நாங்க விஷயத்துக்கு வருவோம். மை ஃபங்க்ஷன் இதுல நாங்க ஃப்ரூட்ஸ்னு சொல்றது உங்களுக்கு தெரியும், ஒரு லிஸ்ட் ஒன்று. ஃப்ரூட்ஸ்னு சொல்றது ஒரு லிஸ்ட். அப்ப அந்த லிஸ்ட் அப்படியே எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இந்த லிஸ்ட்டை, அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபுட்னு சொல்ற ஒரு லிஸ்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்ப நீங்க அதுல லிஸ்ட்னு எங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, பைத்தன்ல உங்களுக்கு தெரியும் வேரியபிள்ல நாங்க என்ன வேல்யூ அசைன் பண்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேரியபிள் டைனமிக்லி அசைன்மெண்ட் ஆகும்னு சொல்லுவோம். அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரூட்ஸ் வந்து லிஸ்ட்னு எங்கேயுமே சொல்லல. நாங்க இங்க லிஸ்டா உருவாக்கணும்னு இந்த ஃப்ரூட்ஸ் லிஸ்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த வேல்யூவை நாங்க ஃபுட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோன்னு ஃபுட் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்னவா மாறும், லிஸ்டா மாறும். அப்ப லிஸ்டா மாறக்குள்ள நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல லிஸ்ட்ல இருந்து ஒரு பெருமானம் எடுக்கிறதுக்கான ஒரு ஃபோலூப், ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று டெஃப்க்குள்ள ஒரு ஃபோலூப் நாங்க கொடுத்துருக்கோம். எக்ஸின் ஃபுட் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுட்ல இருக்கிறது இப்ப ஃப்ரூட்ஸ் சொல்ற லிஸ்ட் தான். அதாவது ஆப்பிள், பனானா, செரின்னு சொல்றதுதான் அதுக்குள்ள இருக்கு. அப்ப நீங்க அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு முறையும் நாங்க லூப் ஆகக்குள்ள நீங்க பார்க்கலாம், எக்ஸ்ல வந்து முதல் தர ஆப்பிள் இருக்கும். அப்ப ஆப்பிள் பிரிண்ட் ஆகும், இந்த பிரிண்ட் ஆயிருச்சு. அடுத்த லூப்ல பனானா, அடுத்த லூப்ல செரி. இந்த 3 விஷயமும் உங்களுக்கு லூப் ஆகும். சரி, அப்ப அந்த லூப் ஆகி முடிஞ்ச பிறகு ப்ரோக்ராம் முடியும். அதுக்கு பிறகு நாங்க ஃபங்க்ஷன் கால் பண்ண பிறகு கீழே எந்த ஃபங்க்ஷனும் இல்லாதனால ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகும். அப்ப நாங்க இன்னைக்கு பார்த்தது ஒரு ஃபங்க்ஷன், அதாவது டெஃப்னு சொல்ற பைத்தன்ல நாங்க இப்படி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றது, அதுக்கு என்ன மாதிரியான பெருமானங்கள் அனுப்பலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒன்று தான் பார்த்தோம். ரைட், இப்ப நான் நாளைக்கு அல்லது நாளைக்கு டியூஸ்டே மார்னிங், சரி, இல்லை டியூஸ்டே மார்னிங் அநேகமா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அனுப்பேன். எல்லாமே லாஜிக்கலா நீங்க செஞ்சதுகள் தான். அதாவது பைத்தன்ல இஃப் கண்டிஷன்ல படிச்சது, அதே மாதிரி வேற ஃபங்க்ஷன், அதாவது லூப்ல நீங்க படிச்சதுகள், அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் வரலாம். சரி, அப்ப அந்த கேள்விகள் வந்து நீங்க ஃபங்க்ஷன், அப்ப நான் நார்மலா 3 இலக்கங்கள்ட பெரிய இலக்கங்களை காணுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேள்வி கொடுத்திருந்தேன்னா இங்க வந்து நீங்க ஃபங்க்ஷனை பயன்படுத்தி தான் காணணும். அதாவது 3 இலக்கங்களை நீங்க ஃபங்க்ஷனுக்குள்ள அனுப்பணும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நாங்க 3 இலக்கங்கள்ட பெரிய இலக்கங்களை நாங்க எடுக்கலாம். சரி, அப்ப அந்த ஃபங்க்ஷன் நாங்க இந்த ப்ரோக்ராம்ல செய்வோம். சரி, அப்ப இந்த
உங்களுக்கு இந்த பைத்தன் ப்ரோக்ராம் வந்து பைத்தன் கிளாஸ் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங்கோட முடியும். ஃபைல் ஹேண்ட்லிங்கோட பைத்தன் கிளாஸ் முடியும். அப்போ இன்னும் கொஞ்சம் கிளாஸஸ் இருக்கு, ஒரு ஆல்ரெடி கேட்டிருக்கீங்க. இன்னும் பைத்தன்ல படிக்க இருக்கான்னு அப்படின்னா இன்னும் ஃபைல் ஹேண்ட்லிங் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு, ஃபங்க்ஷன்ல கேள்விகள் பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு பிறகு ஃபைல் ஹேண்ட்லிங்கோட முடியுது. சரியா? ரைட். அப்போ நான் இன்னைக்கு கிளாஸ் இதோட முடியுது. நான் டியூஸ்டே மார்னிங் ஒரு கொஸ்டின் செட் அனுப்பேன் வென்ஸ்டே டிஸ்கஸ் பண்றதுக்கு. அந்த கொஸ்டின்ஸை பாருங்க. அப்போ ஃபங்க்ஷன்ல இன்னும் நாலேஜ் வரும். அதில் நாங்கள் இந்த குளோபல், இப்போ பிஹெச்பி என்கிட்ட படிச்சாக்களுக்கு தெரியும், இந்த குளோபல், லோக்கல், ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு டைப்ஸ் பார்த்தோம். அப்போ அதுவும் நாங்கள் இங்க ஃபங்க்ஷன்ல நாங்கள் யூஸ் பண்ணுவோம். சரி, அப்போ அதுகள் நாங்கள் பார்ப்போம். சரி, அப்போ அதனால இன்னொரு கிளாஸ்ல ஃபங்க்ஷன்ஸ் முடிச்சிடலாம். அதுக்கு பிறகு நாங்கள் ஃபைல் ஹேண்ட்லிங்கை பற்றி இது பண்ணலாம். சரி, இது மாதிரி இந்த பைத்தன் கிளாஸை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் கேட்டுக்கணும்னா இனி நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. இதில் 2-3 பேர் கேட்டிருக்கீங்க. இதில் ஜாயின் பண்ணாக்கள், அதாவது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ணாக்கள் உங்களுக்கு யூடியூப்ல ரெக்கார்டிங் இருக்கு. 2-3 பேர் போட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ணாங்க, யூடியூப்ல ரெக்கார்டிங்ஸ் இருக்கு, எடுத்துக்கொள்ளுங்க. நான் இப்போ இதில் ஒரு ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணுவேன், அந்த நேரம் அவங்க பார்க்கலாம். சரியா? இது முடிய வேற கிளாஸ் ஸ்டார்ட் பண்றது நான் அது இன்னும் டிசைட் பண்ணல. டிசைட் பண்ணாலும் டேட்டா பேஸ் சம்டைம் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதை நான் உங்களுக்கு இந்த பைத்தன் குரூப்ல அறிவிப்பேன். பட் இது இன்னும் முடிக்க இருக்கு. நாங்கள் இன்னொரு 2-3 கிளாஸஸ் மாதிரி போக வேண்டியிருக்கும், ஃபைல் ஹேண்ட்லிங்லாம் கவர் பண்றதுக்கு. நாங்கள் பார்க்கலாம். சரி, அப்போ இந்த கொஸ்டின்ஸ் செட் டியூஸ்டே அனுப்புவேன். அது கட்டாயம் நீங்க செய்யுங்க. அதுக்கு பிறகு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். சரி, அப்போ நான் சைன் ஆஃப் பண்றேன். உங்களை நான் வென்ஸ்டே இன்னொரு புது விஷயத்தோட உங்களை நான் மீட் பண்றேன். ஓகே, பாய், குட் நைட்.